ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகள்லாம் ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி குறைக்கிறதுன்றதே எங்களுக்கு தெரியலை அப்படின்றதுக்கான வீடியோ. ஃபஸ்ட்டு குழந்தைகள் யாரை பார்த்து பழகுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸை பார்த்து தான். பேரண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற ஃபோன் யூசேஜ் பண்ணுற டைமை குறைக்கணும். முதல்ல குழந்தைங்க முன்னாடி நீங்கள் ஃபோன் பார்க்கக்கூடாது. அப்போ தான் அவங்க பார்க்குறத கம்மி பண்ண முடியும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அவங்க குழந்தைகளை. பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க் இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போகலாம். பிள்ளைங்களை உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டுக்களில் ஈடுபடுத்தணும். இல்லை சைக்கிள் ஓட்டலாம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் எது இருந்தால் ட்ராயிங்காக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், ஸ்விம்மிங் கிளாஸ், இது மாதிரி நிறைய கிளாஸஸ் இப்போ இருக்குது. இந்த 2 மாதம் லீவை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும். நம்மளுக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 48 நாள் தொடர்ந்து இப்போ 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே டைமிங்கில் நம்மளுக்கு முழிப்பு தட்டிடும். அதே மாதிரி தான் குழந்தைகளும். இந்த 2 மாதமுமே அவங்க ஃபோன் யூசேஜை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ஃபோன் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் இந்த லீவை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. இல்லை ட்ராயிங் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராயிங் பண்ண வைக்கலாம், கலரிங் பண்ண வைக்கலாம். களிமண்ணில் நம்ம அந்த காலத்தில் விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி பொருட்கள் செய்ய வைக்கலாம். இல்லை பசில்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் விற்கிது, அதை யூஸ் பண்ணி அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். இல்லை கதை சொல்லலாம். பக்கத்தில் உங்களுக்கு ஊருக்கு பக்கத்தில் லைப்ரரி இருந்தால் அங்கே அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸை எடுத்து வாசிக்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். புக் ரீடிங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை கடைகளில் இருக்கக்கூடிய புக்ஸை வாங்கி கூட அவங்கள வாசிக்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யும்போது அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதில் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு வெஜிடபிள்ஸ் இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக செப்ரேட் பண்ணி அடுக்கி வைன்னு சொல்லலாம். இல்லை துணியை அடுக்கும்போது இது தனித்தனியாக ஷர்ட்லாம் தனியாக எடுத்து வை, இது மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை என்கேஜாக வைக்கணும். இல்லை ஒரு 2-3 செடிகளை வாங்கி வச்சு அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்று. அப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அதில் இன்வால்வ் ஆகி வேலை பார்ப்பாங்க. ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கலாம். பேரண்ட்ஸ் இப்போ லேடிஸ் மட்டும்தான் பார்த்துக்கணும் குழந்தைகளை அப்படின்னு இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தால் ஜென்ட்ஸ் நைட்டு வந்தாலுமே அவங்க பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கதைகள்ன்றது இல்லையா, சின்ன வயசில் நடந்தக்கூடிய அனுபவங்களை நீங்கள் இப்போ உங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் கூட இப்படி வாங்கி கொடுத்தது கிடையாது, என்னென்னலாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க, இது மாதிரி உங்களுடைய ஹிஸ்ட்ரியை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபோன் இப்போ ஃபோனை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அப்படி அவங்க குழந்தைகளை மாற்ற முடியாது. கொஞ்ச நேரம், அதாவது முதல்ல 0 to 2 years அது வரைக்கும் ஃபோனே கொடுக்கவே கூடாது. 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கோ 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு 1 மணி நேரம் பார்க்கலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குழந்தைகள் 2 மணி நேரம் பார்க்கலாம். நம்ம ஃபோனே அது ரொம்ப கெடுதி, அதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடியே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஏதோ ஒரு குழந்தைய நீங்கள் கையில் ஃபோன் வச்சுருக்கும்போது கூப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கு காதே கேட்காது, நம்ம கூப்பிட்டதும் தெரியாது. இதுக்கு காரணம் அந்த மூளையோட செயல்பாட்டை போய் அது குறைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இப்போ வீட்டில் நல்லா படிச்சுட்டு போகிறாங்க, ஹோம்ஒர்க்லாம் நல்லா எழுதுகிறாங்க, ஆனால் எக்ஸாமில் பார்த்தா கம்மியான மார்க் வாங்க. இதெல்லாமே அவங்க படித்தது தான். ஏன் மறந்து போயிடுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஃபோன் யூசேஜ் தான். கேம் விளையாடுறது அதிகமாக, இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம குறைக்க முடியும். சடன்னாக ஒரே தான்
இன்றைக்கி ஃபுல்லுமே நான் ஃபோனே கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னால் அவங்க வந்து உங்கள் வழிக்கு வர மாட்டாங்க. அப்போ டைமை வந்து குறைக்கணும். இன்றைக்கி வந்து 1 ஹவர் தான் யூஸ் பண்ணணுன்னா அதில் வந்து கண்டிஷனாக இருக்க பார்க்கணும். அதை வந்து அந்த 1 மணி நேரத்தை வந்து பாதியாக பிரிக்கணும். காலையில் 1/4 மணி நேரம், அடுத்து ஒரு 1/4 மணி நேரம், மதியம் ஒரு 1/4 மணி நேரம், ஈவினிங் வந்து ஒரு 1/4 மணி நேரம், இவ்வளோ தான் ஃபோன் கொடுப்பேன் அப்படின்னு வந்து கண்டிஷனாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபோனில் வந்து நிறைய இப்போ புது ஆப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கூகுள் ஃபேமிலி லிங்க், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்கள் குழந்தைங்க அதுக்கு அடுத்து வேலை பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் அது மாதிரி கட்டாயம் வந்து தூங்க போகும்போது பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கக்கூடாது. அதை வந்து கட்டாயப்படுத்திடணும். மற்ற நேரங்களில் வந்து பார்க்குறத வந்து லிமிட்டட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நீ பார்க்கலாம். அது வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகள் வந்து அதுக்கு பழகிடுவாங்க. ஓ, இது மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழகிடுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படியோ ஃபோனே சில வீடுகளில் கொடுக்காமையே பழக்கப்படுத்தியிருந்தாலும் அதுக்கடுத்தக்கூடிய அவங்க காலேஜுக்கு போகும்போது அந்த ஃபோன் யூசேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஒரு பொருள் கொடுக்கணும், ஆனால் அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணணும். அவங்க ஃபோனில் வந்து எதை பார்க்கணும், அதுக்கு வந்து ஒரு வரைமுறை வச்சுக்கணும். இவ்வளோ நேரத்தை பார்க்கணும் அப்படின்றத வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபோனே யூஸ் பண்ணாமல் 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு நம்ம மாற்ற முடியாது. எந்த ஒரு இதாக இருந்தாலுமே ஒரு அளவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து குழந்தைகளுக்கு இந்த லீவில் வந்து சரியான முறையில் பயன்படுத்துறது பேரண்ட்ஸினுடைய கடமை.